நான் சென்னை வந்தது பொறிக்கணும்னு நினைச்சு வந்தேன். நம்ம ஒரு பிரேக் ஆயிடுச்சு, ஸோ நம்ம வந்து இப்படி ரொம்ப ட்ரூவா இருந்ததுதான் பிரச்சனை, நம்ம சென்னை போறோம் பொறிக்க ஆகிறோம் மோசமா சுத்துறோம், அம்மா கூட இருந்தா எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வந்த அன்னைக்கு என்னோட ஹார்ட்ல இவனுங்களை பார்த்துட்டேன். இவனுங்களை பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு இருக்கிறதுல என்னடா கவலை, இவனுங்க குடும்பத்தை விட்டுட்டு சோத்துக்கு வழி இல்லாம சினிமா தான் கனவுன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறானுங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன, உனக்கு இருக்கிறதுலாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு தான் என் மனசே மாத்தினானுங்க. சோ பாக்குறதுக்கு நாங்க வெளியில இருக்கும்போது ஜாலியா சுத்திட்டு இருக்க பேச்சுலர் பசங்களா தெரியுமே தவிர எல்லாமே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர்ஸ், என்னை விட பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர்ஸ். சோ இதெல்லாமே ஒரு பயத்துக்காக வச்சிருக்காங்க. இன்னும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம எந்த மாதிரியான இதுவும் இல்லாம நம்ம வந்து கரெக்டா போக்கஸ்டா நம்மளோட கோல் நோக்கி போவோம் அப்படின்ட்டு. இருக்கிறதுலயே கேவலமான ஒரு அறையை காமிக்கிறாங்க. ஊஞ்செல்லாம் வச்சுட்டு அழகா வச்சிருக்கீங்க. அழகா இருக்கும், அழுக்கு துணி போடுற ஒரு இடம் போகுது. அதாவது ஒரு படம் இருக்கு ப்ரோ, வீடு அப்படின்னா அலங்கோலமா இருந்ததான் அது வீட்டோட அழகு. அது இவ்வளவு அலங்கோலம் எதிர்பார்க்கல. இல்ல என்ன ப்ரோ, இது உங்களோட துணி தானா? பசங்களோட தான் எல்லாமே. அதான் வாஷிங் மிஷின் இப்ப ரிப்பேர் ஆயிடுச்சு. தெரியலையே. இல்ல ப்ரோ, இதெல்லாம் 4 நாளைக்கு முன்னாடி இருக்கிற துணி தான். 4 நாள் கரெக்டா போன வீக் சண்டே கிளீன் பண்ணோம். ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தினம் புது புது ட்ரெஸ்ஸா போட்டு பண்ணும்போது அப்ப தினமும் வந்து கடையில போய் புது ட்ரெஸ் வாங்கி போடுறீங்க அப்படிதானே? நான் மேக்ஸிமம் பிளாக் ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணுவேன் என் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா. காரணம் என்னன்னா பிளாக் ட்ரெஸ் தான் திரும்ப போட்டா தெரியாது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன், நான் ஒரு ட்ரெஸ் யூஸ் பண்ண இதை ரீல்ஸ் ஆல்ரெடி பண்ணிட்டேன் இதுல வீடியோ அப்படிலாம் சொல்லுவாங்க. என் வீடியோல பாத்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்ட ட்ரெஸ் இன்னுமே போட்டிருக்கேன். அதனால அப்படிலாம் நான் ட்ரெஸ் அதிகமா விரும்புற ஆள்லாம் கிடையாது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த ட்ரெஸ்ல மெனக்கிறேன்னு தவிர ட்ரெஸ் விரும்புற ஆள்லாம் இல்ல. அதனால இந்த ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ற எதுவும் விஷயமும் இருக்காது. பசங்க நானும் சரி பசங்களும் சரி. என் ட்ரெஸ் எது அப்படிலாம் எனக்குலாம் தெரியாது. இந்த பசங்க போட்டிருக்க ட்ரெஸ்ல நானும் போடுவேன், அவங்களும் என் ட்ரெஸ் எடுத்து யூஸ் பண்ணுவானுங்க. இந்த மாதிரிதான் இருக்கும். யார் ட்ரெஸ் துவைச்சு காயுதோ அதை எடுத்து போட்டுக்குவோம். அந்த மாதிரி தான். இப்போ நீங்க வர்றதுக்கு முன்னாடி இதுவுமே காஞ்சிட்டு இருந்துச்சு, யார் துவைச்சு போட்டான்னு தெரியாது, எடுத்து போட்டுக்கிட்டேன். அந்த மாதிரி தான். இது வந்து எங்க டைரக்டர்ஸோட அறை. ஆமா, மத்தவங்க யாருக்கும் அனுமதி கிடையாது. வந்தாலும் அனுமதி வாங்கிட்டு உள்ள வர்ற மாதிரி. அவர் சொன்ன கவனிச்சிங்களா, வேலை இருந்தால் உள்ள வரும். இங்க ஒரு போர்டு இருக்கும், வேலை இருந்தால் மட்டும் உள்ளே வரவும்னு எடுத்துட்டாங்க நினைக்கிறேன். எனக்கு என்னமோ வந்து அந்த ஜெயமரவி தனி ஒரு ரூம் வச்சிருப்பார்ல, அந்த மாதிரி ஃபுல்லா நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி ஒட்டிருக்கீங்க. இந்த ஒரு ப்ரோ ஃபுல்லா இந்த இதை பத்தி நாங்க சொல்லணும் ப்ரோ. இந்த சிஸ்டம்ல நீங்க யூடியூப் ஹிஸ்டரி ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ஏதாவது டைரக்டர்ஸோட இன்டர்வியூ இப்படிதான் பாத்துட்டே இருப்பாங்க. அதனாலே இந்த பாதி இந்த ரூம் பக்கமே வர்றதில்லை. முக்கால்வாசி அதுதான் ஓடிட்டு இருக்கும். செல்வராமன் பிடிக்குமா உங்களுக்கு? சின்ன வயசுல இருந்து அவரோட பல வருஷங்கள் செல்வராகவன் சாரு, அப்புறம் வெற்றிமாறன் சாரு, ரெண்டு பாட்டு நீங்க வச்சு படம் பண்ணா இவர்தான் ஹீரோவா இருப்பாரு. நல்ல ஹீரோவா போடுவீங்க. கண்டிப்பா என்னதான் ஹீரோயினா அங்கங்கன்னு துணி தொங்கிட்டு இதெல்லாம் இனிமேல் உயிர் கொண்டு போகணும். இது இப்போ நேத்து ஒருத்தங்க வந்தாங்க, அவங்க வந்து கொடுத்துட்டு போனாங்க. ப்ரோ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஆண்கள் ஃபேனே இருக்காங்களா? ஓகே, எல்லாம் பெண்களா வந்து கொடுத்துருக்காங்களே பைஸ்ரீ. ஆமா. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஃபேன் சொல்லி பேசும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் முதல் பெண் ரசிகை, நீங்க குழந்தைன்னு சொல்லாதீங்க, முதல் பெண் ரசிகை வந்து இருப்பாங்கல்ல. ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணி பேசும்போது எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வீடியோஸ் வந்து வீடியோ பண்ணும்போது நான் எப்பவுமே தனியா தான் பண்ணுவேன். பசங்களோட பண்ண சிரிச்சிருவேன், சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பணம் மாதிரி உட்காந்துருக்கிற சீன் எனக்கு கொடுத்தானுங்க. பின்னாடி நான் 7 உட்காந்துருக்கேன், இங்க 2 பேரு வடிவேல் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க உட்காந்துட்டு நான் முடியாம கண்ட்ரோல் பண்ண முடியாம சிரிச்சிட்டேன். கடைசி வரைக்கும் அந்த வீடியோ எடுக்க முடியாம போச்சு. அப்புறம் வீடியோ இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த பசங்க அதை ப்ளூப்பர்னு சொல்லிட்டு வீடியோ போட்டானுங்க.